திரிஷா வந்து ஒரு 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 எப்படி சொல்றது விபச்சார விடுதியில போய் கூட்டு வராரு கமல். ஏதோ ஒரு சந்தர்ப்பமா கூட்டு வராரு. ஏன் கூட்டு வராரு, எதனால கூட்டு வராருன்னு ஒரு காரணம் இருக்கா? இப்ப இதே நாயகன்ல நீங்க போனீங்கன்னா இதே மாதிரி விபச்சார விடுதிக்கு கமல் போவாரு. அங்க பாத்தீங்கன்னா சரண்யா இருப்பாங்க. என்ன சீக்கிரம் விட்டுருங்க அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நான் நாளைக்கு 10th எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்படின்னா நீ படிமா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைப்பாரு. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு 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 சிம்பத்தி கிரியேட் பண்ணிச்சு அந்த கேரக்டர் மேல. ஸோ அந்த கேரக்டர் கூட்டு வந்து கமல் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னும் போது ஒரு அழுத்தம் இருந்துச்சு. இந்த கேரக்டர்ல என்ன இருக்கு, ஏன் கூட்டு வந்தாரு, ஏன் வந்து இவர் வந்து அவருடைய கீப் மாதிரி வச்சிருக்காரு அப்படிங்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விருமாண்டியில் நடிச்சாங்க அபிராமி பாத்தீங்கன்னா மனைவியா இருக்காங்க. அவங்க மனைவி வந்து அவ்வளோ அன்பா வந்து கணவன் மேல இருக்காங்க, கணவனும் மனைவி மேல அவ்வளோ அன்பா இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த காம்பினேஷன், இவங்களுக்குள்ளே இவ்வளோ அஃபெக்ஷன் இருக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள. இப்ப இதுக்கு இந்த இடத்துல ஒரு இன்னொரு கீப் எதுக்கு?